இப்படியே நீங்கள் போனீங்கன்னா அந்த லாரியில் டச் ஆகும். டச் ஆகாமல் டச் ஆகாதா அந்த லாரியில்? லாரிக்கிட்ட நிப்பாட்டுங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ ஸ்டடி பண்ணுங்கள் வீலை. கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்க. இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. இந்த லாரியில் டச் ஆகாமல் இண்டிகேட்டர் போட்டுருங்க. அங்கே தேர்ட் யூஸ் ஆகாமல் செகண்ட் யூஸ் ஆகாமல் செக் பண்ணுங்க. அந்த லாரியும் இந்த லாரியும் பார்க்கிங்கில் இருக்கு. சரிங்களா? இங்கே லெஃப்டில் கேப் இருக்கா? அப்போ இந்த கேப் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த லாரி டச் ஆகும். அப்படி டச் பண்ணுற மாதிரியே லைட்டாக போங்க. கரெக்டாக பிரேக் அடிங்க டச் பண்ணும்போது. பிரேக் அடிங்க. ஸ்டீரிங் இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டச் ஆகும். அப்போ ஸ்டீரிங் என்ன பண்ணணும்? அப்படி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து பாருங்க. இந்த மிரரை பாருங்க, டச் ஆகலை. கரெக்டா? அப்போ கிட்ட கிட்ட வரும்போது தான் நம்ம இது பிளான் பண்ணணும். கரெக்டாக்கா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க. அந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க லைட்டாக. எந்த ஊர் நீங்கள்? கேன गाँव किधर है? बिहार. बिहार. ओके. स्ट्रेट अप. पेर है ना? घूरन कुमार. घूरन कुमार. हाँ. सेकंड गियर. स्ट्रेट अप. नेक्स्ट थर्ड गियर போடும்போது பிரேக் யூஸ் பண்ண வேணாம். சரியா? ओके. ब्रेक नहीं यूज करने लगता है. ठीक. இவர் ஆக்சுவலாக பீகார்லேருந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறியா? சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறேன். இல்லை பிஹாரில். பீகாரில் டிரைவிங் பண்ணோம். அங்கே என்ன பண்ணுறீங்க? அங்கே ஹோட்டலில். ஹோட்டல்? ஆமாம். லெஃப்டில் அந்த லைன் ரெண்டு பக்கம் பேரிகார்டு இருக்கு. கரெக்டாக மிடில் ரெண்டு பக்கம் மிரர் செக் பண்ணிக்க. மிரர் செக் பண்ணிட்டு போ. ஹார்ன் அடிச்சு. ரைட். லெஃப்டில் போயிருங்க. இண்டிகேட்டர் போடுறேன். அங்கே தேர்ட் यूज ஆகாமல் செகंड यूज ஆகாமல் செக் பண்ணிக்க ना. थर्ड उन्नाल मैनेज பண்ண முடியும்னு சொன்னா तुमको मैनेज कर सकता है तो चलना है. ठीक है? लेफ्ट देखो ऑटो आ रहा है. चलो. மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா இங்கே செகண்ட் ரிமூவ் பண்ணணும். உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா தேர்டில் போயிடலாம். சரியா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். नेक्स्ट नो ब्रेक है ना. फास्टा पड़ ट्रैफिक இருந்தா தேர்ட் ரிமூவ் பண்ணிரணும் பிரேக்ல. சரியா? இப்போ டிராஃபிக் லைட்டா வருதா, பிரேக் லைட்டா சேஞ்ச் பண்ணி தேர்ட் ரிமூவ் பண்ணலாமா செக் பண்ணுங்க. பண்ணலாம்னா பண்ணிக்கங்க, முடியலன்னா விட்டுருங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னா போயிடணும். கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பிரேக்ல யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ ஃபோர்த்லேருந்து தேர்டுக்கு என்ன பண்ணுவீங்க? பிரேக் எவ்வளோ பிரேக் யூஸ் பண்ணுவீங்க? லைட்டாக. தேர்டுக்கு டேர்னிங்க்கு யூஸ் ஆகிற கியர் செகண்டு ஃபஸ்ட்டு தான் மோஸ்ட்லி. தேர்டில் வந்து இவ்வளோ வரைக்கும் தான் போகும். இது வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பிரேக் யூஸ் பண்ணுவீங்க? செகண்ட் கியர் அதுக்கும் லைட்டாக தான். இதுக்கப்புறம் மூவ் பண்ணிடலாம். செகண்டில் ஆள் இல்லைன்னா மூவ் பண்ணிடலாம். அப்படியே ரேஸ் லைட்டாக கொடுக்கணும். டேர்ன் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்த வியூ லெஃப்ட்டில் நல்லா பாருங்கள். மிரரை பார்த்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான், ஃபுல் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டாக லூஸ் பண்ணணும். ஓகேவா? போய்டு. இப்போ உங்களுக்கு இங்கே என்ன சொன்னாங்க ஆர்டிஓவில்? ஆர்டிஓவில் சொன்னேன் ஏ ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் ஹை ப்ராப்ளம். ஆமாம். இவருக்கு என்ன ப்ராப்ளம்னா லைட்டாக வந்து ஹை ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிஓவில் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. தேர்ட் கியர் போடுங்க. நெக்ஸ்ட் அது சொல்ல என்ன சொன்னாங்க? செக் பண்ண சொன்னேன். சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். ஆமா, அது எல்லாம் எல்லா ஆர்டிஓலயும் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. செக் பண்ணியாச்சா? நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை நாளைக்கு அப்ளை நாளைக்கு அப்ளை பண்றீங்களா? நாளைக்கு என்ன மண்டே. ஓகே.
அதான் இவருக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஆர்டிஓவில் போகும்போது நம்ம ஐலாம் செக் பண்ணுவாங்க. டிரைவிங்கை பொறுத்தவரை நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கோமா அல்லது நம்மள ஐயில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதா. ஏன்னா ஃபியூச்சரில் அவங்க லைசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு ஆர்டிஓக்கு எதுவும் இஷ்யூ வரக்கூடாது. அதனால தான் அவங்க அந்த ஆர்டிஓ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட்டில் அவங்களை கூட்டு போய்ட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா நீ தைரியமாக நீங்கள் வந்து லைசன்ஸ் போட்டுக்கலாம். இல்லை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைசன்ஸ் போட முடியாது. இதுதான் ப்ராப்ளம். புரியுதா? எப்போவுமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணும். ஐ ப்ராப்ளம் ரெடி பண்ணிட்டேன். மண்டே ரெட் லைட் இருக்கு, ஸ்டாப் பண்ணலாமா? முதல்ல கியர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், மெதுவாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கியர் தான், செகண்ட் கியரில் மூவ் ஆகாது. இப்போ சிக்னல் போடுவாங்க, லைட்டாக லூஸ் பண்ணி அங்கே போய் நிப்பாட்டுங்க. லைட்டாக அந்த லைனில் செக் பண்ணுங்கள், ரெண்டு பக்கமும் சிக்னல் போடுறாங்களா, போட்டாங்க அப்படியே மூவ் பண்ணிடலாம். போட்டாங்கன்னா மூவ் பண்ணிடலாம். சிக்னல் போட்டாச்சு, க்ரீனு. நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு வர்றது வந்து அந்த தேர்ட் கியர் போடும்போது அந்த பிரேக்கில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. லெக்கு அது மோஸ்ட்லி அந்த அளவுக்கு வச்சுக்கூடாது. லெக் வந்து ரைட்டில் இருந்துக்கணும். இப்போ சேஞ்ச் ஆகலாம் பிரேக்கில், செகண்ட் கியருக்கு லெக் லைட்டாக இப்போ சேஞ்ச் ஆனால் நமக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓ, செகண்ட் கியருக்கு நம்ம கியர் டவுன் பண்ணும்போதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரியா? இப்போ நம்ம பெஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு கியர் தான். இங்கே ஃபஸ்ட்டு கியர் போட்டால் தான் நம்ம பிரேக்கில் கரெக்டாக வச்சு திரும்பிட்டு ஆள் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம எடுக்கணும். செகண்ட் கியரில் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கியரில் மாற்றிக்கங்க. செகண்ட் கியரில் லூஸ் பண்ண முடிஞ்சால் லூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாக மூவ் ஆகிடும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. ஸ்ட்ரைட்டாக போய் அந்த லாரி கிட்ட நிப்பாடுங்க. அந்த லாரி அந்த குப்பை பக்கெட்டு இங்கே நிப்பாடுங்க. இங்கே ஸ்டாப் பண்ணு, அப்படியே ஃபுல் ஸ்டாப் பண்ணும். ஃபுல் ஸ்டாப் பண்ணிங்களா? ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இந்த குப்பை பக்கெட் இருக்குல்ல, இந்த பக்கெட்டு பக்கத்தில் போகணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி எதை கெஸ் பண்ணுவீங்க? பக்கெட்டை பாருங்க, லைட்டாக பிரேக்கும் கிளச்சும் கிட்ட போய் ஸ்டாப் பண்ணுங்கள். பக்கெட்டில் படுதான்னு பாருங்கள். அந்த பக்கெட் இருக்குல்ல, அந்த பக்கெட்டை பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக. இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ செக் பண்ணி பாருங்கள் பக்கெட்டில் படுமா. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டாக அந்த பக்கம் கட் பண்ணிங்க. ஸ்டேரிங் லைட்டாக கட் பண்ணிங்க. இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். பக்கெட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. நல்ல உன்னிப்பாலாம் தூக்க தேவையில்லை. லைட்டாக அப்படி பார்த்துட்டு இந்த இடத்துல பக்கெட் கிராஸ் ஆகாதான்னு பாருங்கள். அப்படி ஓகே, டச் ஆகிற மாதிரி இருக்கா? அப்போ லைட்டாக அந்த பக்கம் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு லைட்டாக கிளச் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுது பக்கெட்டு டச் ஆகாது. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணலாம். கிளச்சை கரெக்டாக லூஸ் பண்ணி காட்டுங்க. இப்போவும் ஸ்டாப் பண்ணுங்கள். பக்கெட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பயமாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? கெஸ்ஸிங் இருக்கா? இருந்தாலும் லைட்டாக வேணும்னா அந்த பக்கம் லைட்டாக கட் பண்ணிக்கிறணும். பக்கெட்டை கெஸ் பண்ணிக்கிறணும் மெயினாக. லைட்டாக கட் பண்ணி காட்டுங்க அந்த பக்கம் லைட்டாக. இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ செக் பண்ணுங்கள். பக்கெட் வெளியே வந்துச்சா? வெளியே வந்துச்சா? அவுட்டரில் இருக்கா? இப்போ ஸ்டடி பண்ணுங்கள் வீலை லைட்டாக. வெரி குட், ஓகே, சூப்பர். ஸ்டாப் பண்ணுங்கள். பக்கெட்டும்பா வெளியில் வந்துச்சா இல்லையா? இவ்வளோ தான். இப்போ ஸ்டேரிங்கை லூஸ் பண்ணிவிடுங்க. லூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக மூவ் பண்ணி காட்டுங்க. அவ்வளோதான். பக்கெட் எங்கே வந்துச்சு? இங்கே வந்துச்சு பாருங்கள். பக்கெட் இங்கே வந்துச்சா? பாருங்கள், டோர் ஓப்பன் ஆனோட பக்கெட்டு தட்டலை. அப்போ இந்த அளவு நம்ம வந்து எப்போ நெருக்கத்தில் தான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஷார்ட்டாக போகும்போது गरीब जाने के टाइम देखना पड़ेगा. ஒரு டச் हो जाएगा नहीं हो जाएगा पता नहीं है ना, புரியாது நிறைய பேருக்கு. அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா கார் ஓட்டும்போது ஃபர்ஸ்ட்டில் நிறுத்தி அப்படி ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணணும். எப்போ தான் ஃபுல்லாக கிளியரிட்டி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த கேமராவில் தெரிஞ்சதோ தெரியல. பக்கெட்டு ஆக்சுவலாக பக்கெட்டு ஷார்ட்டாக இருந்ததுனால கேமராவில் தெரியல, கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் தெரியும். சரிங்களா? இப்போ லாரி கிட்ட வச்சு நான் காட்டுவா. இப்போ லெஃப்ட்டில் அப்படி வந்துங்க. இந்த லாரி கிட்ட வச்சு காட்டலாம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். அந்த போட்டும் லாரி போடும்.
கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி. அந்த கார் போனால் லாரி போயிடும். கொஞ்சம் ரைட்டில் எடுத்துக்கலாம். சரியா? லைட்டாக ரைட்டில் எடுத்து. சரி, நம்ம இப்போ இங்கே பார்க்கலாமா? இந்த லாரிக்கு பார்க்கலாமா? சரியா? அப்படியே நீங்கள் ஸ்டேரிங் சுற்றுங்க. ஒரு ஃபுல் பாயிண்ட் சுற்றுங்க. இந்த பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க ஸ்டேரிங்க. ரைட்டில் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. லெஃப்ட் இந்த லாரி வந்து இப்படியே வரும் பாருங்கண்ணா. இப்படியே வரும். லைட்டாக கிளச்சு லூஸ் பண்ணுங்கள். பிரேக்கில் வச்சுட்டே பண்ணுங்கள். வருதா? அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். லாரி போயிடுச்சு. இப்போ அந்த லாரி பார்க்கலாமா? அப்படி போங்க. லைட்டாக போங்க. கொஞ்சம் இருங்க. லாரி பேக்கில் வருதா? பேக்கில் வருது. பேக்கில் உள்ளே வருது. இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த லெஃப்ட்டு எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் லைட்டாக. ஓகே, லைட்டாக ஃப்ரண்டில் போங்க. கொஞ்சம் லெஃப்ட்லேயே போங்க. அப்படியே லாரி வந்து ரிவர்ஸில் வருது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்டில் போங்க. அங்கே அந்த லாரிக்கிட்ட போங்க. கொஞ்சம் ரைட்லேயே போங்க. அந்த லாரிக்கிட்ட போங்க. அந்த மெரூன் கலர் லாரி இருக்குல்ல, அங்கே போயிடுங்க. அப்படியே லெஃப்ட்டை வந்து அப்படியே கார் செக் பண்ணுங்கள். அந்த கார் செக் பண்ணிட்டே லெஃப்ட்டில் போங்க. அப்படியே இப்போ கிராஸாக இருக்கா வண்டி? அப்போ அந்த காரில் படுமா? படும். அப்போ கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிங்களா? இப்போ கிளச்சை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணி அந்த காரை பாருங்கள். அந்த காரையே பாருங்கள். அப்படியே அந்த காரையே பாருங்கள். கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கள் லைட்டாக. அந்த காரை பாருங்கள். அப்படியே காரை பாருங்கள். டச் ஆகும் இல்லையா? லைட்டாக. அப்போ கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணுங்கள் அந்த பக்கம். இப்போ டச் ஆகாது. கரெக்டா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த 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 லாரியில் டச் ஆகும். கரெக்டா? இப்படியே நீங்கள் போனீங்கன்னா அந்த லாரியில் டச் ஆகும். டச் ஆகாதா? அந்த லாரியில் டச் ஆகும். அப்போ கொஞ்சம் ரைட்டில் கட் பண்ணால் டச் ஆகாது. அப்போ லைட்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக லூஸ் பண்ணி அந்த லாரியை பாருங்கள். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள். வீலை கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்க. இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த லாரியில் டச் ஆகாது? ஆகாது. ஏன் ஆகாது பாரு. அந்த லாரியும் இந்த லாரியும் பார்க்கிங்கில் இருக்குது. சரிங்களா? இங்கே லெஃப்ட்டில் கேப் இருக்கா? அப்போ இந்த கேப் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த லாரி டச் ஆகாது. நீங்கள் போய் அந்த லாரிக்கிட்ட நிப்பாட்டுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நிப்பாட்டுங்க. ஸ்டாப் பண்ணுங்கள். பாருங்கள், டச் ஆகுமா? ஆகாது. சரியா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் அப்படி டச் பண்ணுற மாதிரியே லைட்டாக போங்க. கரெக்டாக பிரேக் அடிங்க. டச் பண்ணும்போது பிரேக் அடிங்க. இப்போ ஸ்டேரிங் இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டச் ஆகும். அப்போ ஸ்டேரிங் என்ன பண்ணணும்? அப்படி பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து பாருங்கள். இந்த மிரரை பாருங்கள். டச் ஆகலை. கரெக்டா? அப்போ கிட்ட வரும்போது தான் நம்ம இது பிளான் பண்ணணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? வண்டி ஆன் பண்ணிக்க. ஓகே. அப்போ கிட்ட ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும்போது தான் நம்ம நிறுத்தி லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எடுக்கணும் மோஸ்ட்லி. ஏன்னா ஆக்சுவலாக பேக்லேருந்து பார்க்கும்போது அந்த வீடியோ தெரியும் நம்ம டச் ஆகுதா இல்லையாங்கிட்டு. இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி ஓரளவுக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் வீடியோ காட்டுறேன். சரிங்களா? ஓகே, ஸ்டாப் பண்ணுறேன்.